ஹாய், டே 5 ஆஃப் பைத்தான் லேர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்னா என்ன? ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வச்சு சொல்கிறேன். அதாவது நெருப்பு சுடுன்றது ஒரு குழந்தைக்கு தெரியாது. அதே நெருப்பில் கை வச்ச அப்புறம் தான் ஐயோ நெருப்பு சுடுதுன்றத குழந்தை கற்றுக்குறோம். அதே மாதிரி மிஷின் கற்றுக்குச்சு அப்படின்னா அதான் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்கில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது எப்படின்றத நான் இன்னைக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்ற ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். அதில் சைஸ், அது எத்தனை பிஹெச்பி இருக்குது, அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு டேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டாவை நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் கொடுக்கணும். டேட்டா கலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் ப்ரீ ப்ராசஸ் போகும். ப்ரீ ப்ராசஸ்ன்றது ஆல்ரெடி இருக்க டேட்டாவில் எதுவும் க்ளீன் பண்ணணுமா, அதாவது மிஸ் ஆன டேட்டாஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டான டேட்டாஸை மட்டும் உள்ள மாடலுக்கு ட்ரெயின் பண்ண கொடுப்போம். இந்த மாடல் ட்ரெயின் பண்ணுறது பைத்தானோட பேக்கேஜான SciPy அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வச்சு தான் நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணுவோம். இதில் நிறைய மாடல்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மாடல் ட்ரெயின் ஆன அப்புறம் எவாலுவேட் அப்படின்ற மெத்தடுக்கு போவோம். எவாலுவேஷன்றது மாடல் எவ்வளோ தூரம் கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணுறது தான் எவாலுவேஷன் சொல்லுவாங்க. எவாலுவேட் முடிஞ்ச அப்புறம் ப்ரெடிக்ஷனுக்கு போவோம். ப்ரெடிக்ஷன்றது ஆல்ரெடி இருக்கிற டேட்டா இல்லாமல் வெளியிலேருந்து ஒரு டேட்டாவை கொடுத்து அந்த மாடல் கரெக்டாக தான் சொல்லுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறது தான் ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம். இதே மாதிரி டீப் லேர்னிங்ன்றத என்னன்னு பற்றி நான் நாளைக்கு சொல்கிறேன்.